நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு கருணக்கிழங்கு மசியல் செட்டிநாடு பக்கம் பண்ணக்கூடியதுங்க. அதுதான் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் பண்ணியிருக்கோம். நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த கருணக்கிழங்கு இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம கருணக்கிழங்கு. மேலே தோல் வந்து கருப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதை சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது என்னென்னா, இந்த பக்கம்லாம் காரா கருணைம்பாங்க. ஏன்னா இந்த சட்டி கிழங்குன்னு வருது இல்லையா, சேனைக்கிழங்கு, அதை சில பேர் சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் கருணக்கிழங்கும்பாங்க, சில பேர் சேனைக்கிழங்கும்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த கருணக்கிழங்குன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டி கிழங்க, இந்த கிழங்க காரா கருணைம்பாங்க. சத்யா அது கூட இதுதான் கருணக்கிழங்கு. இதை பிடிக்கருணைன்னு நம்ம சொல்லுவோம். சிலர் இதை காரா கருணைம்பாங்க, ஏன்னா அது நல்ல அரிப்பு இருக்குங்கிறதுனால. அந்த கிழங்குல ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். இதை மசிக்கணும். இதை செட்டிநாடு பக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வெறும் புளி மட்டும் கரைச்சி தாளிச்சு எல்லாம் பண்றது. பட் நான் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டேன். ஆனால் நான் என்ன பண்றேன், தக்காளி போட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணால் அது நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமா இருந்ததுனால தக்காளி சேர்த்துருக்கேன். இதை இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஆகுங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எதுனா நம்மளோட இஷ்டம், எது ஊற்றுறமோ அதை ஊற்றிக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த அளவு கிழங்குக்கு எனக்கு ஒரு 1/4 கப் எண்ணெயாவது வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு சௌரியம் என்னென்னா, இதை செஞ்சு வச்சுட்டோன்னா, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். தேவையான போது இதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதை நீங்கள் சாதத்தில் கலந்து பிசைஞ்சுப்போம். எங்களுக்குலாம் இன்னும் சாதத்தில் கலந்து சாப்பிடுவோம். ரசம் சாதத்தோடு அதையும் கலந்துக்குவோம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குவோம் அல்லது கலந்துக்குவோம். ஸோ எல்லாத்துக்கும் இது நல்லா பொருந்தக்கூடியது. சீசனில் கிடைக்கிற போது இதை வாங்கி நிறைய பயன்படுத்திப்போம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு அஞ்சல் குட்டி கீழே இருந்தது கவனிக்காம விட்டேன், கீழே இருக்கு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லையா, இதில் கடுகு நல்லா பொரியட்டும். அதோட கூட கடுகு பொரிஞ்ச உடனே கடுகை நல்லா பொரிய விட்டுருவோம். அதோட உளுந்து, நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போதே இதில் பார்த்தீங்கன்னா நல்ல 1 கப்பு சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா. அதோட ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக பூண்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 7-8 பச்சை மிளகாய். இந்த காரம் மட்டும் உங்களோட விருப்பம், உங்கள் வீட்டில் எப்படி காரம் போட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். ஆனால் வெங்காயம் பூண்டு நான் இப்போ பண்ணுற விதத்துக்கு மஸ்ட்டு. இந்த வெங்காயம் பூண்டு வேணாம், ஐயோ என்ன பண்ணுங்க போய் பூண்டு சேர்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா, பூண்டுக்கு பதிலாக இஞ்சியும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சோம்புக்கு பதிலாக இஞ்சி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். தூள் கொஞ்சமாக சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் டீஸ்பூனால 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் வதங்கணும். இதோட மசிச்சிடலாங்க. அந்த கிழங்கு நம்ம நிறைய மசிச்சு வச்சுட்டோம்னா சௌரியமாக இருக்கும். இந்த நல்ல கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்க. நான் சொல்ல நிறம் மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1/2 கிலோவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக இருந்தால் 4, சின்ன சைஸாக இருந்தால் 5 தக்காளி, அது அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டேன். தோல் நல்லா எடுக்கலை, அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டேன். அதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுனேன், அந்த புளியும் கரைச்சினேன். 1/2 கப் தண்ணியில் ஊற்றி கரைச்சிருக்கேன்.
இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் போடலாம். இந்த மிளகாய் தூள் வந்து நம்மளோட விருப்பம், வேணும்னா போட்டுங்க. ஏன்னா இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்க, அதுக்கப்புறம் மிளகாய் தூள்னு கேட்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பச்சை மிளகாய் முழுக்க முழுக்க சேர்த்துடுறோம். மற்றும் பச்சை மிளகாய் தூள் ஒரு கலருக்காக நல்லாயிருக்கும், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து போடணும். என்னன்னா இது சுருங்கும், நம்ம கிளற தொக்கு மாதிரி சுருண்டு வரும். அப்படி வரும்போது உப்பு ஜாஸ்தி தெரிஞ்சிடும், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதிலே இது சேர்த்துடலாம். மசிச்சு வச்சுருக்கேன். ஓரளவு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில கிழங்கு வகைகள்லாம் வந்து நல்லா மசிஞ்சிரும், ஆனால் அதை செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டே நிற்கும். அப்படி நின்னா பரவாயில்ல. இது நல்லா இதுலேயே வெந்து சுருண்டு வரணும். பாருங்க, இது நல்லா பைண்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வற்றணும். இது கொஞ்சம் தெரிக்கும். தீயை ஜாஸ்தி வச்சு மூடி போட்டுருங்க. கிளறுற போது தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு கிளறிட்டு திருப்பி ஜாஸ்தி வச்சு மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். பட் இந்த எண்ணெய் இந்த அளவு இருக்கிறதுனால ரொம்ப அடிப்பிடிச்சிடாது. அதுக்கு நான் அப்படியே விட்டுறவும் கூடாது. இது நல்லா கொஞ்சம் வத்தி இருக்கு பாருங்க. ஆனால் இன்னும் வத்தணும். தீ அதிகமாக வச்சு மூடி போட்டு நல்லா கொதிச்சு தீ மூடி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் தீயை குறைச்சி திறந்து ஒரு தடவை கிளறிட்டு திருப்பி ஜாஸ்தி வச்சு மூடி போட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றியும் பண்ணிக்கலாம். அல்லது நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வதக்கிட்டு தீயை நல்லா கொஞ்சம் முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு சுற்று வேலை ஃபுல்லாக பார்த்துக்குவேன். வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு வேலை குறைச்சா இருக்கும், ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டு போயிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகி அப்படி அல்வா மாதிரி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருவேன். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கணும், உடனே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ டைம் கிடைக்கும் போது இதை பண்ணிப்பேன். இந்த சீசன்லலாம் கிழங்கு நிறைய கிடைக்குங்க, இந்த பிடிக்காத கிழங்கு. ஸோ அந்த சீசன் பண்ணிக்க. ரெண்டாவது, இது வந்து இவ்வளோ பச்சை மிளகாலும் போடாமல் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் போட்டுட்டு நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரெகுலராக சாப்பிடணும். அந்த சில பேருக்கு வந்து இந்த பைல்ஸ் தொந்தரவு இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கிழங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிழங்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காம சரியாக வச்சுக்கோம்பாங்க. அதனால் பைல்ஸுக்கு சமைக்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியே நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கிற காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, மிளகாத்தூள் மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி சுருண்டு வந்துக்கிட்டு பாருங்க. இன்னும் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சுருண்டுச்சுன்னா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் லேசாக வெடிப்படும். அப்போ நல்லா பந்து மாதிரி சுருண்டுது. இப்போயே நல்லா சுருளுது பாருங்க, நல்லா பார்த்தா தெரியும். இப்போ எப்படி சுருண்டுட்டு வருது பாருங்க. இன்னும் ஒட்டாமல் அப்படியே சுருண்டுக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க நல்லா சுருண்டுட்டு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் விட போகிறேன், அதுக்கப்புறம் எடுத்துடுவேன். நல்லா அப்படியே ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கிளம்புனா எப்படி சுருண்டுக்கிட்டு வந்து பாருங்க. நான் முதல்ல ஊற்றின எண்ணெய் தான் அதுக்கப்புறம் ஊற்றுனேன். ஆனால் அப்போவே நான் நல்லா ஊற்றிருந்தேன். எண்ணெய் 4 கப்பு கிட்டத்தட்ட ஊற்றிருந்தேன். இது கிளறிட்டே இருக்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் ஆகணுமே, அதுக்குள்ளார எங்கள் வீட்டில் எங்களுக்கு சூப்பு பண்ணலாம் அப்படின்னு சரி பண்ணுறோம். சும்மா நிற்கிற அடுப்பில் சும்மா தானே வச்சுருக்கோம் அடுப்பு, அதனால் அது பண்ணிடலான்னு நினச்சேன். அதனால் அதையும் நேரோட சும்மா அப்படியே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு போட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் தான் ஊற்றியிருந்தேன் எண்ணெய். இப்போ ஒரு குட்டி டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். மிளகு, சோம்பு, ஒரே ஒரு பட்டை, அவ்வளோதான். இது நல்லா பொரியட்டும். இதில் ஒரு வெங்காயம், பெரிய தக்காளியாக 2 தக்காளி அல்லது சின்ன வெங்காயம் 3, ஒரு குட்டி பீட்ரூட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு. உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும், அதனால் பூண்டு போட்டிருக்கேன். வேண்டாங்கிறவங்க அதை வச்சிடலாம். இது வந்து அப்படியே லேசாக ஒரு வதக்காது. இது ரொம்ப வதக்கணும் இல்லைங்க. இது ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த சூப்புக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
அப்புறம் வேணும்னா கூட பார்த்துட்டு போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே மிளகு சோம்பும் தாளிச்சிருக்கேன். இது அந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க மிளகு சீரகம் தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருப்பேன். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கு மேலே தேவை கிடையாது. இந்த அளவு சூப்புக்கு அதனால் நம்ம போட்டிருக்கேன். இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம். தண்ணி கொஞ்சம் தெளிச்சிருச்சு. தண்ணியை தொடச்சிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி தண்ணி இதோடு வச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப பிடிச்சி ஊற்றிடலாங்க. இதில் நான் வந்து வெயிட்டை போட்டுறேன். ஆக்சுவலாக அந்த நாசில் வந்து கிளியராக இருந்தது. ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதில் வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில். அதுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா வடிகட்டிடணும். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து நல்லா வடிகட்டி நல்லா கரண்டியால் கிளறி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பால் காய்ச்சின ஆற வச்ச பால் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிக்கலாம், போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு எடுத்து குடிக்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து சாதத்தை ஊற்றிக்க கூட நல்லாயிருக்கும். நான் சில நேரங்களில் ரசத்துக்கு பதிலாக சூப் வச்சுருவோம் சாதத்துக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தீயை தூண்டி காமிக்கிறேன். தீயை தூண்டியிருக்கேன். நல்லா பிறண்டுக்கு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் வந்தாங்க நான் சொன்னாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பார்த்துட்டேன். அங்கே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஆற வச்சு வைக்கணும், அப்படியே வச்சிடக்கூடாது. அதே மாதிரி மூடி போடுறதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போடுங்க. இது ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சாதம் வச்சு கொஞ்சம் உதிர் சாதமாக தான் நல்லாயிருக்கும். அந்த சாதத்தில் இதை கொஞ்சம் நெய் விட்டு கலந்து கட்டி எடுத்துட்டு அதை கட்டும்போது கொஞ்சம் அதிகமாக இந்த தொக்கு போடுற மாதிரி இந்த இதை மசியில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாலும் நீங்கள் சாப்பிட்றப்போ நல்லா ஊறி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக போட்டு அப்போ சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஊற அந்த டேஸ்ட்டை ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் அதிகம் போட்டு கிளறிக்கணும். அவ்வளோதான். அடுத்து வந்து இதை எடுத்தாச்சு. ஒரு துணி இழுத்து பண்ணுறோம். அதையும் உடலை எடுத்து வச்சு அவ்வளோதான். இப்போ இந்த மசியலும் ரெடி, டக்குன்னு ஒரு சூப்பும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அது நல்ல டேஸ்டாக. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இந்த சோம்பு பாருங்க இப்படி இருக்கணும். இந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க இஞ்சியும் பெருங்காயம் போட்டுக்கங்க. சோம்பு பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க பூண்டும் சோம்பும் தாளிச்சுக்கலாம். இதுக்கு நல்லா இருக்கும். இந்த கிழங்குல உள்ள சூட்டை வந்து அந்த சோம்பு குறைச்சிடும். அதனால சோம்பு தாளிச்சு போடுவாங்க. நீங்கள் சீரகமும் இஞ்சியும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சூப் வந்து ஒரு 2-3 விசில் விட்டுரும். அதுக்கப்புறம் நான் இறக்கி வச்சு மெதுவாக ஆற வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷரை ஓப்பன் பண்ணி எடுத்து குடிக்கிறப்போ கொஞ்சம் சூடு பண்ணிப்போம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்த இந்த மசியல் சும்மா சட்டன் பண்ணுற பீட்ரூட் சூப் ரெண்டையும் பார்த்தீங்க. நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.